ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாங் வீடியோ வந்து நாங்க இந்தியா வந்த ஃபர்ஸ்ட் வீக் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இந்தியா வந்ததும் ஃபர்ஸ்ட் வேலை வந்து ஹேர் கட் தாங்க. ஃபர்ஸ்ட்டு நானும் ஆதியும் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்தோம். நாங்க வந்த ஒரு 2 டேஸ்லயே ஆதி போய் இந்த லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்க ஜெர்மனில இருக்கும்போதே அம்மா வீடியோ கால்ல நீ வரும்போது லவ் பேர்ட்ஸ் வாங்கி வைக்கிறேன்னு சொல்ட்டாங்க. வந்ததும் போய் ஃபர்ஸ்ட்டு வேலை இந்த லவ் பேர்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்தா. இந்தியா வந்ததும் கம்ப்ளீட்டா குக்கிங்க்கு ரெஸ்ட்டுங்க. அம்மா வந்து ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க. அடுத்த நாள் நல்லா சாப்பிட்டு, அப்புறம் அக்காங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து என் தங்கச்சிக்கு பலகாரம் குடுத்துட்டு, அப்படியே எங்களையும் ஒரே வழியா பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு வந்தாங்க நாங்க வந்ததும். சண்டே மாமாங்க ஃபேமிலியும் நாங்களும் மருதமலை போயிருந்தோங்க. மாமாங்க எப்பவுமே கார்த்திகை மாசம் போவாங்க. நாங்க எப்பல்லாம் இந்தியா வரோமோ அப்போ போவோம். இந்த டைம் 2ம் ஒண்ணா அமைஞ்சதுனால, மாமா ஃபேமிலியும் நாங்களும் ஒண்ணா சேர்ந்து மருதமலை முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம். சண்டே போனதுனால கீழ அடிவாரத்துலேருந்து மேலே கோயிலுக்கு போறக்கு வந்து ரொம்ப ரஷ்ஷா இருந்ததுங்க. ரொம்ப டிராஃபிக்கு, ரொம்ப தூரம் காரெல்லாம் நின்னுட்டு இருந்தது. நாங்க கீழ இருந்து மேலே போய் சேர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆதி உனக்கு கர்மிஸ் குடிக்கியடா இந்தா தங்கம் ஆனாமா பின்னாடி கார் வரும். குட்டீஸ் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஜூஸ் எல்லாம் வாங்கி குடுத்துட்டு, எல்லாம் குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் கார் மேல விட்டாங்க. அதுக்கப்புறம் மேல கிளம்பியாச்சு. கார்லேருந்து பார்க்கவே அந்த கோபுரம் ரொம்ப அழகா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு, குட்டீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு மேலே கிளம்புனோங்க. மருதமலை இதுவரைக்கும் நான் வந்த வரைக்கும் இவ்ளோ கூட்டத்த நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப ரஷ்ஷா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் மருதமலை வரும்போது கீழ அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் ஸ்டெப்ஸில் தாங்க வந்தோம். அப்போ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. அதுக்கப்புறம் எப்போ நாங்க இங்க வந்தாலும் மருதமலை போகாம போறதில்ல. அதுக்கப்புறம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு, அதுக்கப்புறம் போய் விளக்கேத்திட்டு, அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே கோயில்ல உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, சாமிய மறுபடியும் நல்லா கும்பிட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம குட்டீஸ்க்கு எது கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோங்க, இந்த டாய்ஸ் எல்லாம் நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. கீழேருந்து மேலே வரும்போது எந்தெந்த கடையில என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு கீழே போனதும் அவங்களுக்கு டாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு, இங்கே எலந்த வடை நல்லா இருக்குங்க. அங்கே அதை கொஞ்சம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அன்னைக்கு வந்து அக்காங்க, அண்ணாங்க எல்லாரும் வந்திருந்தாங்கங்க. அதே தான் எல்லாரும் நாங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களையும் பார்த்துட்டு பலகாரம் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சண்டே எல்லாருமே வந்திருந்தாங்க. வீடே கலகலன்னு இருந்துச்சுங்க. ஆதி வந்து ரொம்ப ஹாப்பியாக அவளோட தோஸ்த் எல்லாத்தையும் பார்த்தோன்னே அவளுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியலை. அங்கே தனியாகவே இருந்துட்டு இவங்க எல்லாத்தையும் பார்த்தோன்னே ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பா போல் எல்லாத்தையும். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு அவங்க வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்கங்க. அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சு காலையில போய் இந்த கசாட்டா ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் நுங்கு வாங்கிட்டு வந்தோங்க. அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் பருப்பு, அதுக்கப்புறம் இது கோவக்காய் பொரியல், அதுக்கப்புறம் ரசம் வச்சிருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு தாளிச்சிருந்தாங்கங்க. அன்னைக்கு ஆதி வந்து கொஞ்சம் டவுனா இருந்தா. ஆமா எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே இருந்தா. அதனால அவங்க அப்பா இருந்துட்டு, சரி என்ன அவளுக்கு பேர்ட்ஸ் பண்ணுது அண்ட் அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு என்ன சொல்லிட்டு, பண்ணுது ஆதிக்குட்டி மேட்டுப்பாளையம் டூ ஊட்டி ரோட்ல இருக்கிற அந்த பேர்ட்ஸ் பார்க் தான் போயிருந்தோம். அப்பா கை மேல எப்படி போச்சுன்னு பாத்தியா ஒன்றும் இல்லை, நகம் முத்துல ஒன்றும் முத்துல குத்துச்சு
இது மாதிரி பிளேட்டில் வந்து பேர்ட்ஸுக்கு ஃபுட் கொடுத்துடுவாங்கங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணலாம். எனக்கு வந்து பேர்ட்ஸ்னால் கொஞ்சம் அலர்ஜிங்க. ஆனால் எனக்கு ஆப்போசிட் வந்து என் பொண்ணு. அவளுக்கு பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் வந்து அடல்ட்ஸுக்கு வந்து என்ட்ரி ஃபீ வந்து 200 ருபீஸுங்க. கிட்ஸுக்கு வந்து 100 ருபீஸ் தான். ஆனால் உள்ளே போனீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். ஒரு 3 to 4 வெரைட்டிஸ் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாங்க. இங்கே ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த மக்காவு தாங்க. நம்ம பேசுகிறது வந்து அது திருப்பி பேசுச்சு. நம்ம ஹலோ சொன்னால் அதுவும் ஹலோ சொல்லுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது அது. சொல்லு இப்போ சொல்லு. ஹலோ சொல்லு. நீ பக்கத்தில் போன அவசியம் இல்லை. நல்ல ஷார்ப் சவுண்டு. ஒரு 2 ஹார்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.